ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் சிவகு சத்யசீலன் சார் அவர்களை தான். தினம் தினம் நல்ல தகவல் கொடுத்துட்டு இருக்காங்க. சாரை பார்த்து இன்னைக்கு ஒரு புதுமையான அழகான பதிவு தான் கேட்க வந்திருக்கேன். என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். ஸ்ரீ குருப்யோ நமஹ, ஸ்ரீ மாத்ரே நமஹ, ஓம் அகதீசாய நமஹ. வணக்கம்மா. சார், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்வி. எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது அதை உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்ட்டு. என்னென்னா, இப்போ நம்ம செல்வத்துக்காக மகாலட்சுமியை வழிபடுறோம் இல்லையா? மகாலட்சுமி பல விதங்களில் பல உருவங்களில் இருக்காங்க. சமீபத்தில் கூட 6 விரல் மகாலட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டோம். நான் அந்த ஆலயத்துக்கு கூட சென்று போய் பார்த்துட்டு வந்தேன். இந்த மாதிரி இருக்கும் பொழுது உங்கள் அலுவலகத்துக்கு நான் வரும்பொழுது நீங்கள் வைத்து வணங்கக்கூடிய மகாலட்சுமி ரொம்பவே வித்தியாசமாக இருந்தது. ரொம்பவே என்னை கவர்ற மாதிரி இருந்தது. இப்படி ஒரு மகாலட்சுமி நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. அதனுடைய தாத்பரியம் என்ன சார்? பொதுவாமா இந்த திருமகள் அப்படின்ற வரலாறு நம்ம எடுத்து படித்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த பூமி அப்படின்றது 2 விஷயத்தில் அடிப்படை கொண்டது. ஒன்று நிலம், இன்னும் ஒன்று நீர். இது 2 தான் பூமியினுடைய அடிப்படை இல்லையா? அப்படித்தானே? இப்போது இந்த பூமி அப்படின்றதே பார்த்தீங்கன்னா ஒரு சுக்கிரகாரகத்துவம் தான். அதாவது பொருள் வாழ்க்கையை விரும்பினால் மட்டும்தான் பூமி. அருள் வாழ்க்கையை விரும்பினால் அவர்களுக்கு பூமி கிடையாது, அவர்களுக்கு சொர்க்கம். புரியுதுங்களா? அதனால தான் திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. அப்போ என்னன்னா, பூமியில் பிறப்பது அப்படின்றதே பொருளினுடைய ஆசையினால் நம்ம பார்த்தீங்கன்னா ஆசைகளை உருவாக்கி கொண்டு அதன் மூலம் சில செயல்கள் செய்து அது நன்மையோ தீமையோ அது தீர்க்கின்ற வரையும் நம்ம எங்கே இருப்போம்? பூமியில தான் இருப்போம். எப்போ பொருள் பார்த்தீங்கன்னா மாயை, அது அழியக்கூடியது, அது மனித வாழ்க்கைக்கு நிரந்தரம் இல்லாதது அப்படின்ற ஒரு நிலை வரும்பொழுது தான் நாம் இந்த உடம்பையே நம்ம என்ன பண்ணுவோம்னா அழிக்க முற்படுவோம். அப்படி அழிக்க முற்படுறது தான் பக்தியினுடைய உச்சம். ஆனால் நம்ம உடம்பை வளர்க்கணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியினுடைய வசியம். ஏன்னா நம்ம போடக்கூடிய அணிகலன்களோ, நம்ம போடக்கூடிய ஆடைகளோ, நம்ம அனுபவிக்கக்கூடிய வஸ்துக்கள் அத்தனையுமே நம்மளால் சுவைக்கிறதும் ஒரு இனிமைக்காக தான் மட்டுமே. அதில் உயிர் கிடையாது. ஓகேங்களா? இப்போ இதிலிருந்து நம்ம என்ன தெரிந்துக்கணும் அப்படின்னா, பூமி என்பதே சுக்கிரன் அப்படின்றதுனால தான் சுக்கிரனுடைய அம்சமாக நம்ம யாரை சொல்கிறோம்? மகாலட்சுமியை சொல்கிறோம். இவங்களுடைய அவதாரங்கள் 2 வகையில் இருந்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா, இப்போ சீதை தேவி என்பவள் மகாலட்சுமியினுடைய அவதாரம் தான். அவங்க பிறந்தது பார்த்தீங்கன்னா பூமி தான். அதே போல பார்த்தீங்கன்னா ஆண்டாள் நாச்சியார் மகாலட்சுமி அவதாரம் தான். அவங்க பிறந்ததும் பூமியை பிளந்து தோட்டத்தில் தான். அதே மகாலட்சுமி பார்க்கடலிலும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, திரும்ப போயிட்டு கடலுக்குள்ளேயே குதித்ததற்கு பிறகு தேவர்கள் கடைந்து என்ன பண்றாங்க? அந்த மகாலட்சுமியை வர வைக்கிறாங்க. அப்ப இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நான் ஆல்ரெடி ஒரு பதிவுல சொல்லியிருக்கேன், நிலபூதத்தையும் நீர்பூதத்தையும் வசியப்படுத்தினாதான் செல்வம் சேரும் அப்படின்றத சொல்லியிருக்கேன். அதே போல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடம்பும் நிலபூதமும் நீர்பூதமும் அதிகம் வசியமானது தான் உடம்பும். பூமியும் அப்படிதான், நம்ம உடம்பும் அப்படிதான். அப்ப செல்வம் சேருவதற்கு எது தேவை? நிலபூதமும் நீர்பூதமும். அப்ப நிலபூதமும் நீர்பூதமும் உடைய ஒரு தாயாரை நம்ம வணங்கும் பொழுதுதான் அங்க செல்வம் பெருகுன்றதுனால தான் நமக்கு மகாலட்சுமி தாயார் பூமி தேவி தாயாராகவும் நிறைய நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம நிறைய சொன்னோம் இல்லையா? இப்ப பூமி நாச்சியார் அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். அதே போல அஷ்டலட்சுமி கோவில்கள் கடற்கரையில் இருக்கிறதையும் நம்ம என்ன பண்றோம்னா பார்க்கின்றோம். இது எல்லாமே நீரிலும் நிலத்திலும் என்ன இருக்கிறாங்க? மகாலட்சுமி இருக்கிறாங்க என்பதனுடைய ஐதீகம். நீங்க என்னுடைய ஆபீஸ்ல பார்த்த படம் என்ன அப்படின்னா, இந்த நீர்த்தன்மையும் நிலத்தன்மையும் இணைக்கும் வடிவம் தான் அந்த படம். அதுல நீங்க பார்த்தீங்கன்னா, இடுப்புக்கு கீழ்ப்பகுதியை பார்த்தீங்கன்னா மீனின் வடிவமாகவும், இடுப்பிற்கு மேல் பகுதியை பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணியின் வடிவமாகவும், அதாவது கடல் கண்ணின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க தெரியுமா? அந்த கடல் கண்ணி தான் மகாலட்சுமி. கடல் கண்ணி தான் யாரு? மகாலட்சுமி. அவங்க உருவத்தை பார்த்தா இடுப்புக்கு மேல மனித உருவம் இருக்கும், இடுப்புக்கு கீழே மீனினுடைய வடிவம் என்பது இருக்கிறத நம்ம கண் கூட பார்த்திருப்போம். அந்த வடிவத்துல தான் நம்ம என்ன பண்றோம்னா மகாலட்சுமியை உருவாக்கி இருக்கோம். அப்ப இடுப்பிற்கு கீழ் உள்ளது மீன். மீன் என்ன பண்ணாதுன்னா நிலத்துல என்ன பண்ண முடியாது? வாழ முடியாது. அதே போல இடுப்புக்கு மேல இருக்கிறது மனித உடல். மனித உடல் பாத்தீங்கன்னா நீர்ல வாழ முடியாது. அப்போ இடுப்பு வரையும் அந்த மீனுடைய தன்மையை நீர்க்குள்ள வைத்தோம். இடுப்புக்கு மேல நிலத்தன்மையை
ஆகாயத்தை தொடர்பு படுத்தி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நீரில் தொடர்பு இல்லாதது போலவும் அந்த படத்தை நான் என்ன பண்ணியிருந்தேன்னா அமைத்திருந்தேன். அப்போ அந்த படம் என்பதே வந்து பார்த்தீங்கன்னா நீர்பூதத்தையும் நிலபூதத்தையும் எப்போதுமே சமப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு படம். அப்போ அதை வந்து ஒரு கண்ணியாக நாம வந்து பார்க்கின்ற பொழுது அது நமக்கு மிகப்பெரிய வசீகரத்தை கொடுக்கும். இப்போ நம்ம பார்த்தோம்னா கடல் கன்னிகள், கடலில் உதித்த எல்லா கன்னிகளுமே நமக்கு வந்து செல்வத்தை கொடுக்கணும் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க, நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா? அதே போல இன்னைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அரசவையிலிருந்து ஒரு மன்னன் வந்து போருக்கு புறப்படுகிறார் அப்படின்னா கன்னி பெண்களுடைய திலகம் தான் அவருக்கு மிகப்பெரிய வெற்றி திலகமாக இருக்கும். அதே போல வந்து அதன் அடிப்படையில் வந்து உருவாக்கப்பட்டதுதான் எப்பொழுதுமே மன்னர் வந்து பாத்தீங்கன்னா கன்னி பெண்களை வைத்து சாமரம் வீசுவது, பாவை விளக்கு, அதே போல கன்னி பெண்கள் வந்து மங்கள பொருளை ஏந்தி வந்து இறைவன் வரும்பொழுது நிற்கக்கூடிய சூழல்கள், இந்திரன் கிட்ட இருக்கக்கூடிய ரம்பை, ஊர்வசி, மேனகை எல்லாமே இந்த கன்னித்தன்மை தான். அப்ப இதிலிருந்து நம்ம என்ன தெரிந்துக்கணும் அப்படின்னா, ஒரு பெண் குழந்தை, அதிலும் குறிப்பாக கன்னிராசியில் ஒரு பெண் குழந்தை பிறந்தாலே அந்த வீட்டுல லட்சுமி வந்துட்டு தான் அர்த்தம். புரியுதுங்களா? இப்போ இதிலிருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கன்னிராசி என்பது நிலத்தன்மையில் உள்ள சுக்கிரன், மீனராசி என்பது நீர்த்தன்மையில் உள்ள சுக்கிரன். கன்னிராசியில நிலத்தன்மையா சுக்கிரன் இருக்கிறது வந்து பூமாதேவி, மீனராசியில நீர்த்தன்மையா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமி. அப்போ இந்த ரெண்டு தத்துவத்தையும் நான் என்ன பண்றேன்னா ஒன்றாக இணைத்த படம் தான் அந்த இடத்துல இருக்கக்கூடிய மகாலட்சுமி. அந்த மகாலட்சுமி வந்து நீரும் நிலமும் என்னைக்குமே ஒண்ணுக்கொன்னு எதிரி கிடையாது. புரியுதுங்களா? அப்போ நிலத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி நமக்கு எதை கொடுக்கும்னா கல்வியை கொடுக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்ப ஆண்டாள் நாச்சியார் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க, அவங்க எவ்வளவு அழகா எத்தனை பாசுரம் பாடியிருக்காங்க. அவங்க வந்து அழகு என்பதை விட அறிவின் அழகு யாரு? ஆண்டாள் நாச்சியார். அதே போல வந்து பார்க்கடலில் தோன்றிய மகாலட்சுமி என்ன கொடுத்தாங்க? காமதேனுவை கொடுத்தாங்க, கல்ப விருட்சத்தை கொடுத்தாங்க. அதே போல வந்து பொன் பொருள் நவநிதிகள் அத்தனையும் தராங்க. அப்போ கல்வியும் வேண்டும், செல்வமும் வேண்டும். கல்வி செல்வம், பொருள் செல்வம் இரண்டும் ஓரிடத்தில் நாம என்ன பண்றோம்னா அந்த இடத்துல தொகுத்து வைத்திருக்கிறோம். அதை தான் வந்து என்ன பண்ணுதுன்னா நிலமும் நீரும் நமக்கு உருவாக்கி கொடுக்கிறது. அந்த படத்துடைய தோற்றத்தை தான் நான் அங்க வச்சிருக்கேன். சரி, இப்போ இது மாதிரி படம் வச்சா ரொம்ப நல்லதானா? கட்டாயமா நல்லது. இதை வந்து அதிகமா பெற்றவர்கள் அனைவருமே மீன் குறியீட்டை பயன்படுத்துவாங்க. இன்னைக்கும் வந்து பண அளவுல பொருளாதாரத்துல வெற்றி பெற்று இருக்கக்கூடிய சமூகத்தினர் மீன் வரைந்து வழிபாடு செய்வது வழக்கமாக இருக்கிறது. நான் முன்னாடியே ஒரு பதிவுல நம்ம வீட்டுடைய பணப்பெட்டக சாவி குறியீட்டுல மீன் வடிவ குறியீடை இணைக்கணும்ன்றதை நான் சொல்லியிருப்பேன். அதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணி சக்சஸ் ஆகியிருக்காங்க. இன்னைக்கு நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், குபேரன் வந்து மகாலட்சுமி அருள் பெற்றவர். அவருடைய முன்னாடி ஒரு தாமரை போல ஒரு மீன் இருக்கிறத நீங்க கண் கூட பார்க்கலாம். பார்த்திருக்கீங்களா? குபேரனுடைய படத்துல தாமரை பூவுல என்ன பண்ணிருக்கும்னா ஒரு மீன் வந்து கண்டிப்பா இருக்கும். இதுல இருந்து நம்ம என்ன தெரிந்துக்கணும்னா, நிலபூதத்தையும் நீர்பூதத்தையும் நமக்கு வசீகரித்து கொடுப்பது என்னன்னா மீன்கள் தான். புரியுதுங்களா? அப்ப யார் ஒருவர் வந்து பாத்தீங்கன்னா குளத்தங்கரை ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய மீன்களை சாப்பிடாம அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பொறிகள் போடுறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம். நல்ல விஷயம் என்பதை விட நம்மளுடைய பாவத்தை வந்து அது விலக்கும். மகாலட்சுமியினுடைய அருளை வந்து அது பரிபூரணமாக நமக்கு பெற்றுத்தரும். தேவதையாக நமக்கு அது வந்து பாத்தீங்கன்னா அனுகிரகம் செய்யும். ஆகையினால் தான் வந்து பாத்தீங்கன்னா பொதுவா இந்த நீர் ராசியில உள்ளவங்க மீன் உணவுகளையே சாப்பிடக்கூடாது. கடக ராசி, விருச்சக ராசி, மீன ராசி இந்த 3 ராசிக்காரர்களும் மீன் அப்படின்றத சாப்பிடவே கூடாது. சாப்பிட்டால் அவர்களுக்கு கண்டிப்பாக தோல் வியாதி உறுதியாக வரும். மீனுடைய செதில்கள் எப்படியெல்லாம் முறிந்து விழுகிறதோ அது அத்தனையுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் வந்துவிடும். ஆகையினால என்னைக்குமே நீர் ராசிக்காரர்களும் நிலராசிக்காரர்களும் மீன் உணவுகளை எடுக்கக்கூடாது. நிலராசினா ரிஷபம், கன்னி, மகரம் இந்த 3 ராசியும் என்ன பண்ணக்கூடாது? கடல் உணவுகளை தொடவே கூடாது. ஆகையினால இந்த கடல்ல விளங்கக்கூடிய இந்த மீனை வந்து மகாலட்சுமி தேவியாக பாவிக்க மிகப்பெரிய செல்வ ஆகர்ஷணம் இருக்கும். நீங்க பார்த்த அந்த படத்தை நீங்க வேணா போட்டோ எடுத்து வேணா நீங்க வியூ பண்ணி காமிங்க. ஏன்னா மக்களுக்கு நான் பார்த்தது வந்து நான் உங்ககிட்ட கேட்டுட்டேன், பொதுமக்களுக்கு தெரியணும். கட்டாயமா அதை நீங்க வந்து வியூ பண்ணி காமிங்க. அதை வேணா மக்கள் வந்து என்ன பண்ணட்டும்னா வேணா படமாக வரைந்து வீட்டில் வைத்துக்க வேண்டும்னா தாராளமா வைத்துக் கொள்ளட்டும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா இதை சாதாரணமாக நம்ம செய்யணும்னா என்ன பண்ணலாம்னா ஒரு
காட்டன், சுத்தமான காட்டன் துணி, நல்லா பளிச்சுன்னு எடுத்துக்கணும். அது வந்து நல்ல காட்டனாக இருக்கணும். அதை நம்ம என்ன பண்ணுறோம்னா எம்ப்ராய்டிங் பண்ணுறதுக்கு நம்ம வந்து சட்டம் தயாரிப்போம் இல்லையா, நம்ம நூல்களாலே எம்ப்ராய்டரி பண்ணுவோம் இல்லையா, அது போல் மாமர சட்டத்தினால ஒரு ஒன்றுக்கு ஒன்று சட்டம் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா நம்ம ஒரு ஸ்லேடு மாதிரி அடிச்சுக்கணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை நூல் இருக்குது பார்த்தீங்களா, பளிச்சுன்ற வெள்ளை அந்த துணியை வந்து ஒட்டிடணும். ஏன்னா அது மேலே நம்ம வந்து எம்ப்ராய்டிங் பண்ணுறதுக்கு என்ன விஷயம் பண்ணுவோமோ அது மாதிரி பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா அதன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சளில் வந்து குங்குமப்பூ கலந்து, மஞ்சளில் குங்குமப்பூ கலந்து ஒரு மீன் வரையணும். அந்த மீனை வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் நாம் பூஜை பண்ணும் பொழுது கண்டிப்பாக நமக்கு பணவசியம் உறுதியாக இருக்கும். பூஜை அறையில் வைக்கணும். அது குறிப்பாக வந்து மகாலட்சுமியுடைய படத்தில் இருக்கணும், தொழில் செய்கிற இடத்துல இருக்கலாம். இது வந்து மிகப்பெரிய அளவில் பணத்தை வந்து வசீகரித்து கொடுக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு ஒன்றுக்கு ஒன்று நம்ம சட்டம் அடிப்பிக்கிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்றுலேயே நம்ம என்ன பண்ணுறோம்னா காட்டன் துணியை வந்து நல்லா டைட்டாக ஒட்டிடுறோம். அது மேலே நம்ம என்ன பண்ணுறோம்னா மீன் வரைகிறோம். அந்த மீனை வரைந்து அந்த மீன் எப்படி வரையணும், மஞ்சள், சுத்தமான மஞ்சள் தூளில் குங்குமப்பூ கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணும்பொழுது அது ஒரு கலர் வரும், கோல்டன் கலரில். அதுதான் சுக்கிரனுக்குரியது. அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா மீன் வரையணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இரட்டை மீன் வரைந்தால் ரொம்ப நல்லது. ஏன்னா மீன ராசி வந்து குறியீடு வந்து இரட்டை மீன். அந்த இரட்டை மீன் வந்து நம்ம அழகாக வரைஞ்சிக்கணும். அந்த இரட்டை மீனை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் நம்ம பூஜை அறையில் வைத்து வழிபட்டால் மிகப்பெரிய செல்வ ஆகர்ஷணம் இருக்கும். தொழில் செய்யக்கூடிய இடத்திலும் இதை வைத்தால் மிகப்பெரிய செல்வ ஆகர்ஷணம் என்பது இருக்கும். இந்த மீனை வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணலாம். அதே போல் அந்த மீன் வந்து மஞ்சளில் வைக்கிறதுனால அப்பப்போ காய்ந்து விடக்கூடிய தன்மை உண்டு. அந்த மீன்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பௌர்ணமி வரும் பொழுதும் அந்த துணியை மட்டும் அப்படியே எடுத்து அதில் என்ன பண்ணணும்னா நம்ம வந்து கடல் இருக்கு இல்லையா, அந்த கடலில் போய் வேண்டி விட்டுறணும் அந்த துணியை. அது போயிட்டு திருமகள் கிட்டேயே சேரும் என்பது ஐதீகம். அந்த துணி வந்து கடலில் ஊற ஊற நமக்கு செல்வம் வந்து மிகப்பெரிய ஆகர்ஷணமாகும் என்பது அர்த்தம். அப்போ முதல்ல அந்த ஃப்ரேம் வந்து எப்போதுமே ஒரே ஃப்ரேமை நம்ம வச்சுக்கலாம். ஆனால் அந்த துணியை வந்து பௌர்ணமிக்கு பௌர்ணமி மாற்றணும். அதை வந்து என்ன பண்ணணும்னா பௌர்ணமி திதி இருக்கும் பொழுதோ அல்லது ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமைகளிலோ அல்லது புதன்கிழமையிலோ என்ன பண்ணலாம், அந்த கடல்ல கொண்டு போய் விடலாம். இது மாதிரி விடும் பொழுது அந்த வீட்டில் வந்து கண்கூட செல்வநிலை உயர்றத நிச்சயமா பார்ப்பீங்க. அதுக்காக கடலையே துணியாக்கிடாதீங்க. நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா? அவரவர்களுடைய ஊர்ல நான் சொல்ல வர்றது வந்து நீர்ல சேர்க்கணும். ஏன்னா நீர்ல தான் லட்சுமி இருக்கா. ஓடக்கூடிய எதுல வேணாலும் நீங்க என்ன பண்ணலாம்னா சேர்க்கலாம். அது வந்து அந்த நீர்ல சேர்த்துட்டாலே அதோடைய சக்தி உங்களுக்கு மிகப்பெரிய பலன்களை என்ன பண்ணணும்னா ஏற்படுத்தி கொடுக்கும். இது வந்து மீன் வழிபாடுனே பெயர். இது குபேர நிதியை மிகப்பெரிய அளவில் வசீகரித்து கொடுக்கும். அதனுடைய அடிப்படையில் சொன்னதுதான் இந்த மீன் சாவி கொத்து, மீன் குறியீடு. இன்னைக்கு நீங்க பெரிய பெரிய ஜமீன்ல போயிட்டு வாசல்ல பாத்தீங்கன்னா 2 மீன் இருக்கும், பார்த்திருக்கீங்க இல்லையா? அது வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரனை பயங்கரமா வசீகரித்து கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய செயல் தான். அதே போல வந்து பாத்தீங்கன்னா மதுரை மீனாட்சி என்பவள் சுக்கிரனுக்குரிய அம்சம். மதுரை மீனாட்சினாலே நமக்கு வைரமுக்குத்தி தான் ஞாபகம் வரும், இளவரசி தான் ஞாபகம் வரும், மெல்லிய இடை தான் ஞாபகம் வரும், திருமணம் தான் ஞாபகம் வரும். அந்த ஊரினுடைய பாண்டிய நாட்டு கொடியில் இருக்கிறது என்ன? தூங்கா நகரம் மதுரை. அப்ப என்னன்னா சிறந்த வணிகம். இன்னைக்கும் அந்த ஊர்ல திருமணம் நடந்தா 500 கிலோ தான், 500 சவரன் நகை போட்டு தான் என்ன பண்ணுவாங்க, திருமணத்தை நடத்தி கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு அங்க உள்ள மீனாட்சியினுடைய அருள் அந்த ஊரையே என்ன பண்ணுது, வளர வைக்கிறது. அப்போ மீனுக்கும் மீனாட்சிக்கும் மதுரைக்கும் கடலுக்கும் திருமகளுக்கும் எல்லா இடத்துலையுமே தொடர்பு இருக்கிறது. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா நீர்பூதத்தையும் நிலபூதத்தையும் வசியம் செய்தாலே வாழ்க்கையில் பிரம்மாண்ட நிலை போகலாம். அப்படி வசியம் செஞ்சது தான் அந்த படம். அந்த படத்தை ரொம்ப எளிமைப்படுத்தி மக்களுக்காக சொல்லியிருக்கிறேன். இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் எப்பேற்பட்ட கடன் சுமையும் தீர்ந்துடுமா? அந்த மீனுக்கு ஏதாவது தனிப்பட்ட முறையில் அர்ச்சனை பண்ணணுமான்னு கேட்டால் மகாலட்சுமியோடைய போற்றிகள் இருக்கு இல்லையா, அந்த மகாலட்சுமியோடைய போற்றிகளை தாராளமாக சொல்லலாம். அந்த மீனுடைய படத்தை நம்ம வரையும் பொழுது எப்படி வரையணும்னா அதோடைய முகம் வந்து வடக்கு நோக்கியும் வால் பகுதி தெற்கு நோக்கியும் இருக்கிற மாதிரி இருக்கணும். நான் சொல்ல வர வால் பகுதி தெற்கு நோக்கி இருக்கிற மாதிரி நம்ம வைக்கிற பொசிஷன் வந்து கிழக்கு நோக்கி தான் நம்ம வைப்போம். அதுல வந்து அதோடைய முகம் வந்து குபேரத்திக்கை நோக்கிய தன்மையில என்ன பண்ணணும், மீனுடைய முகம் இருக்கணும். அந்த மீன் தான் நமக்கு என்ன பண்ணணும்னா வடக்கில் இருக்கக்கூடிய குபேர நிதியினுடைய செல்வத்தை எல்லாம் வீட்டுல நமக்கு ஈர்த்து கொடுக்கும். ஸோ இதை கரெக்டா ஃபாலோ பண்ணினாலே போதுமானது. வாய்ப்பு இருந்துச்சுன்னா மக்களுக்கு ஒரு முறை நம்ம டெமோ செய்து அதை வரைந்து வேணாலும் காட்டலாம். கட்டாயமா நல்லது நடக்கும்.
ரொம்ப அருமையான தகவல். எனக்கு அதை பார்த்தோன்னே உங்களுக்கு கேட்கணும், மக்களுக்காக அதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு இருந்தது. நல்ல தகவல் கொடுத்துருக்கீங்க. நல்லதுமா. வெற்றிவேல் முருகா.